சாலினி, அத்தை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? அத்தை அது வந்து என்னாச்சு அத்தை? ஏதாச்சும் பிரச்சனையா? நீங்க அடிக்கிற கூத்தெல்லாம் இன்னைக்கு தானே தெரிய வந்திருக்கு எனக்கு. நீங்க என்ன கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல அப்பமே என் மாமியார் சொன்னாங்க, இவளை தூக்கி தலையில வைக்காதன்னு சொல்லிட்டு, உன்னையே ஏமாத்திட்டு திரிவான்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி தானே இவ்வளவு நேரம் என் தலையில மிளகா அரைச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடந்திருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் நாத்தனார் சொன்னான், அவளை நம்பாதீங்கன்னு. நான் பெத்த பிள்ளை மாதிரி நம்பின பத்தியா? நீ இதுக்கு மேலேயும் பண்ணணும் எனக்கு. என்ன ரொம்ப விசுவாசமா இருக்கமா? எனக்கு ரொம்ப விசுவாசமா. ஏம்மா என்ன மருமகளுக்கு திட்டில ஞானவதே வந்துட்டோம். சும்மா இருடி மருமவள, என்னாச்சு? உனக்கும் அதுக்கு என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? அண்ணி என்ன அண்ணி கேக்குறீங்க? கொஞ்சம் சத்தமா கேளுங்க. அத்தை அது வந்து மறைக்கணும்னு எதுவும் மறைக்கல அத்தை. அது அது வந்து இடி, இங்க இருக்கிறவங்க எல்லாம் தலையில துண்டு போட்டு போனோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? கையை தூக்கி கன்னத்துல முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா? இந்த வீடு விளங்காம போறதுக்கா? அது என்ன விளங்காம போறதுக்கா? அதான் ஆல்ரெடி விளங்காம போயிட்டேன். அப்புறம் என்ன அத்தை? நீதான் அப்படி நினைக்கவே இல்லையாம்மா என்ன அத்தைன்னு சொல்லிட்டு? எந்த விதத்துலமா நான் உனக்கு அத்தை? சொல்லு. இல்ல எந்த விதத்துல நான் உனக்கு அத்தை சொல்லுமா? ஏன் அத்தை இப்பெல்லாம் பேசுறீங்க? இவளை கொண்டு வந்த நேரமே சரியில்லை. ஆரம்பிச்சதே பிரச்சனையில தான் ஆரம்பிச்சது. அப்பம்மா வச்சு சொல்லிக்கிட்டு தான் கிடக்கேன். எனக்கு என்னமோ சரியா படலைன்னு சொல்லிக்கிட்டு. அப்பவே அம்மா வரலன்னு சொன்னா, ஆட்டுக்குட்டி வரலன்னு சொன்னா, இன்னைக்கு என்ன ஏழ்றைய கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியல. என் முறமவ என்னைக்குமே கோவப்பட மாட்டா. அவளே கோவப்படுறானா? அப்ப இவ ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு தான் நினைக்கேன். அப்படி என்ன தப்பு பண்ணா மருமவளை? அம்மா ப்ளீஸ், இது வந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். இப்படி மூடி மறைச்சுதான். அம்மா ப்ளீஸ்மா. உங்க 2 பேர்கிட்டயும் எனக்கு பேசணும். உள்ள போங்க, வரேன். அத்தை இதையும் சொல்றே கேட்க மாட்டேன், அப்படிதானே? உன் இஷ்டத்துக்கு நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். போன உள்ள கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு திமிரில் பண்ணிக்கிட்டு இருக்கியோ? நீ நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சமையலுக்கு அப்பமே வச்சு கூப்பிட வரவே மாட்டேங்கிறா. காய்ச்சல் அடிக்குன்னு உட்காந்துக்கிட்டு கிடக்கா. அத்தை, அவளுக்கு தான் காய்ச்சல்னு சொல்றாள். அப்ப எப்படி வேலை வந்து செய்ய முடியும்? உங்களால வேலை செய்ய முடியலன்னா இங்க இருந்து கிளம்பிடுங்க. அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஆமா ரொம்ப அக்கறைத்தான் இவனுக்கு. அம்மா அது வந்து மரியாதையா உள்ள போன்னு சொன்னேன். இவளையும் கூட்டிக்கிட்டு போ, வரேன். அத்தை அப்ப சொல்றதே கேட்க கூடாதுன்னு முடிவுல தான் இருக்கா, அப்படிதானே? ஷாலினி உள்ள வா. வாமா நம்மளும் போவோம். அது வந்து நீ உள்ளே போயிருக்காங்க, ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. அதான் நீ ஒரு பருப்பையும் கிண்ட வேண்டாம். சமையல் ரூமில் பருப்பு கிண்டுற வேலை இருக்கு. போயிட்டு அந்த வேலையை பாரு. வந்துட்டா காய்ச்சல கிடக்கிற பொண்ணை நீ வேலை செய்யறதுக்கு காலிலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு கிடந்த போல, அப்படிதானே? இத்தனை பேருக்கு சமைக்கணும்ல மைனி. நான் மட்டும் என்ன வேலைக்காரியாவா இங்கே வந்திருக்கேன்? நானும் விருந்தாளியாக தானே வந்திருக்கேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் படுத்துக்கிட்டீங்க. எங்கள் அம்மா சும்மான காலத்திலேயே தட்டில் தான் கையே கழுவாங்க. எந்த நேரத்துல இருந்து அப்படியே நல்லா அரைக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நான் மட்டும்தான் இந்த வீட்டில் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. அதனால அவளும் இந்த வீட்டு மருமவ தானே, வேலை செய்ய கூப்பிட்டேன். 2 நாள் நல்ல பவுசா வேலை செய்ய தான் செஞ்சா. 3ஆவது நாள் எனக்கு இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, காய்ச்சல் அடிக்குதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. அங்கே வெங்காயத்தை உரிக்கலாம்ல, எனக்கு கொஞ்சம் போதுவா இருக்கும்ல. அதுதான் சொன்னேன். நீ சமைச்சு கிழிச்சதெல்லாம் போதும். இனிமே அவங்க சமையல அவங்க சாப்பிட்டுப்பாங்க. நாளைக்கு நைட்டு நான் பஸ் ஏறதா முடிவு பண்ணிட்டேன். சரியா அத்தை? நீங்க உங்க மொபைலை கூப்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு நைட்டே கிளம்புங்க. நான் அவனை டிக்கெட் போட சொல்றேன். என்னி நாங்கள் ஒன்றும் இங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இல்லை. ஏதோ புதுசாக கல்யாணம் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு இருப்பாங்க. கூட மாட இருந்து வேலை செஞ்சு கொடுப்போமே தான் இருக்கேன். ஆமாம், நீ வேலை செஞ்சு கொடுத்த லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. 2 நாள் வேலை செஞ்சாலும் 3ஆவது நாள் வேலை செய்யலன்னு கணக்காக நோட்டு எழுதி வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியே. நீ செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும். இன்னைக்கு கிளம்பு. ஊர் பார்த்து அவள் வேலையை அவள் செஞ்சுப்பா. அவள் பொண்டாட்டியா அவன் பார்த்துப்பான், அவள் புருஷனை அவள் பார்த்துப்பான். மாறி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க 2 பேரும் இருந்துப்பாங்க. அதே தான் நான் சொல்கிறேன். புதுசாக கல்யாணமாக இருக்கிறவங்க சின்னஞ்சிருசுங்க அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அவங்க தனியாக இருந்தால் தான் சந்தோஷமா இருப்பாங்க. சரியா? புரிஞ்சுச்சா? அவனை வரும்போது நான் பேசிட்டு வரேன். டிக்கெட் போட சொல்கிறேன். 8 மணிக்கு 2 பேரும் பேக் தூக்கி வச்சுக்கிட்டு கிளம்பிட்டு இருங்க. நான் நாளைக்கு பின்னாடியே வரேன் பேரத்தால. உன் மருமவ ஊர்ல இல்லாத பிள்ளை பெத்து வச்சிருக்கா. ஏதோ அவ மட்டும்தான் பிள்ளை பெத்த மாதிரி பேசிட்டு போறா. பேசினப்ப பாத்தியா நீ? கிளம்பு வா, பெட்டி பிடிக்க தூக்குவோம். இங்க நீ இருக்க வேண்டாம்னு அப்பமே தலைபாடா அடிச்சுக்கிட்டே. நீ தான் யாராண்டி மருமவேன்னு தலையில தூக்கி வச்சு ஆடின. நல்ல பேரு. கிளம்புவோமா இல்ல இங்க நீ இருப்போமா? அதான் கிளம்ப சொல்லித்தாலே. அப்புறம் என்ன, கிளம்புவோம். ஆனா ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கமா? என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கிறா பத்தியா? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்னடி? வா கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிச்சி என்ன பண்ண போறா? ஒன்னும் கிளிய போதில்லை. வா கிளம்புவோம். பெட்டி பிடிக்கலாம் எடுத்து வைக்க வேண்டாமோ துணிமணிலாம். நீ போ, வரேன். இங்க நின்றுக்கிட்டு ஒட்டு கேட்கறான்ற பேர்ல அவகிட்ட அடியை வாங்கிட்டு வராத, வந்துரு. உன் மருமகளுக்கு மட்டும் தான் கை இருக்குமோ? எனக்குலாம் இருக்காதோ? செடி உன் அன்னிக்காரி பின்னாடி நிக்கா. என்ன ஓவரா சத்தம் இருக்கு? இன்னைக்கு சத்தம் போடுறத அடக்குற மாதிரி அன்னைக்கே அடக்கியிருந்தான்னா சரிப்பட்டு வந்திருக்கோம். இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்காது. 2 பேரால தான் இவ்வளவு தூரம் பிரச்சனை. குழம்புங்கன்னு சொன்னேன், சத்தம் வரக்கூடாது. இதோ கிளம்புறேன். நீ இதோ கிளம்பிட்டேன். நீங்க போங்க. நீங்க போங்க. எதுக்கு? நான் போயிட்டதுக்கு அப்புறம் வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு நிக்கிறதுக்கா? என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? சரோஜா, நீ யாரு என்னன்னு எனக்கு எல்லாம் தெரியும். சரியா? போ. சரிங்க. நீ அதான் மருமக சொல்லிட்டால, போ. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காண்டி தான் வர சொன்னீங்களா? எனக்கு வேற வேலை இல்லை. உங்கள் மூஞ்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் எனக்கு வேலையா? ஆனால் எனக்கு வேற வேலை இல்லைங்க. ஒன்லி வேலை
இது மட்டும்தான். நம்பிட்டேன். எங்க சீரியஸா நின்னாலும் உங்க ஞாபகம் தான், தூங்கினாலும் உங்க ஞாபகம் தான், ஏன் தண்ணி குடிச்சா கூட உங்க ஞாபகம் தான். அந்த அளவுக்கு உங்க மேல பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கானா பாத்துக்கோங்களேன். பார்த்துங்க, கீழ்ப்பக்கத்தில் கொண்டு போய் சேர்த்துட போகிறாங்க. என்னங்க சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ரகு உங்ககிட்ட என்ன பேசுனா அதை சொல்லுங்க. நீங்க என்ன அதை கேட்கவே வந்தீங்க? என்ன பார்க்க தானே வந்தீங்க, அப்புறம் என்ன? ஆமாம் ஆமாம், இவரை பார்க்குறக்காண்டி வராங்க. எங்களுக்கு வேறு வேலை இல்லை. இங்கே பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்க. ம் இப்போ என்ன சொல்லிட்டுன்னு நீங்கள் பல்ல காமிச்சிட்டு இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆ, என்ன? இல்ல உங்களை பார்த்தா அது உங்களை பார்த்தா அதான் பார்த்தா எனக்கு ஒரு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லா போத்திக்கிட்டு, ஏய், பப்ளிக் பிளேஸு. ஐயோ சே அப்படி இல்லைங்க, ஒரு பெட்ஷீட்டுக்குள்ள போய் ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு வைக்கப்படுற அளவுக்கு அவ்வளோ வெக்கமா வருதுங்க உங்களை பார்த்தா மட்டும். அதான் ஏங்க இப்படி என்ன வைக்கப்பட வைக்கிறீங்க? ஒரு அளவுக்கு தான் பார்த்துக்கோங்க, சும்மா இப்படி வைக்கப்பட வைக்காதீங்க. நானும் எவ்வளோ நேரம் தான் வைக்கப்படுறது உங்களை பார்த்து என்ன சொல்றீங்க? அதான் நான் கூட லைட்டாக பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினச்சேன். சரி பண்ணிடலான்னு கூட தோணும் அப்பப்போ. ஆனால் இப்போ தான் புரியுது, இது சரியாகாத பைத்தியம். சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இப்போவுமே இப்படி அப்ரேட்டாக கட் பண்ணிவிட்டு எஸ் ஆகிறதா எனக்கு நல்லதுன்னு தோணுது. நீங்கள் இப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருங்க, நான் கிளம்புறேன். பாய். எங்க என்னங்க வந்து உடனே கிளம்புறேங்கிறீங்க? எது உடனே கிளம்புறேண்ணா? யோ, 1 ஹவரா உட்காந்துக்கிட்டு இருக்கோம் என் 2 பேரும். ஒரு டீ கூட ஆர்டர் பண்ணி வாங்கி தர மாட்டேங்கிற. உன்னை நம்பி வந்ததுக்கு ஒன்றுமே இல்லை. நான் வீட்டில் இருந்தால் கூட எங்கள் அம்மா டீ வச்சு போட்டு கொடுத்துருப்பாங்க. போயா. இப்போ என்ன டீ தானே, வாங்கி தரேங்க. ஒரு டீ காண்டி அவசரப்பட்டு போனா எப்படி? நான் இன்னும் எவ்வளோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்னன்னா அப்ரேட்டை கட் பண்ணிட்டு போறாங்கிறீங்க. அப்படிலாம் போகக்கூடாது, சரியா? செல்லக்குட்டி வெள்ளாக்குட்டி நீங்கிட்டு இருந்தா அடிச்சிருவோம் பார்த்துக்கோ. சரி இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். மை டியர் டார்லிங் பொண்டாட்டி. பின்ன என்னங்க டார்லிங் என்ன கூப்பிடக்கூடாதுங்கிறீங்க, பொண்டாட்டினாலும் கூப்பிடக்கூடாதுங்கிறீங்க. அதான் டார்லிங் பொண்டாட்டி சேர்த்து கூப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லல, அதை சேர்த்து கூப்பிட்றேன். இது பிடிக்கும் தானே உங்களுக்கு? பிடிச்சிருக்கு தானே? ஐயோ கடவுளே, எனக்குன்னே இங்கேருந்து தான் இப்படி மேனுஃபேக்சர் பண்ணி தனியாக அனுப்பி விடுவீங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பும் போது என்கிட்ட கேட்டு அனுப்புங்க. முடியலை, சமாளிக்க முடியலை என்னால். இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்கானோ சொல்லு, கேட்குறேன். என்னங்க பொசுக்குன்னு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? என்ன உங்களுக்காண்டி கவிதைலாம் யோசிச்சு வச்சிருக்கேன். ஓ, இப்போ வெக்கம் போய் கவிதை. சரி, காஃபி வர வரைக்கும் அதையாச்சும் கேட்போம். சொல்லுங்க. அப்புறம் இந்த கவிதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இப்போவுமே என் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? நான் நிறைய கனவு கண்டு வச்சுருக்கேன். ரிசப்ஷனு, அதுக்கப்புறமா எல்லாரையுமே கூப்பிட்டு கெட் டுகெதர் பார்ட்டி, பேச்சுலர் பார்ட்டி, அதுக்கப்புறமா தான் நம்ம கல்யாணம், அதுக்கப்புறமா தான் எங்கள் வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போவேன், சரியா? இந்த கவிதையை கேட்டுட்டு அப்படியே பின்னாடியே வந்துடுவேன்லாம் சொல்லக்கூடாது. ஓகே டார்லிங் பொண்டாட்டி? தயவு செஞ்சு இந்த டார்லிங் பொண்டாட்டி கட் பண்ணு, கேவலமாக இருக்குது. மற்ற என்ன வேணால் பண்ணு. சரி கவிதை ஆரம்பிக்கலாமா? வேண்டான்னு சொன்னால் விடவா போகிறீங்க? ஆரம்பிங்க. அதாவது தாக எடுத்தா குடிப்போம் தண்ணி, நீங்க தான் என் கனவு கண்ணி. இப்படி சூப்பர்ல. இதுக்கப்புறம் இன்னொன்று வேற இருக்கு, ஹைலைட்டா. ஆமாம், சூப்பர், ரொம்ப சூப்பர். இதுக்கே அசந்துட்டா இப்படி இன்னொன்று வச்சிருக்கேன். ஓ, இன்னும் 1 வேற இருக்கோ? 4-5 வச்சிருந்தேன். 4-5? ஆமா, ஆனா மறந்துட்டு இப்போ ஒரு 2-3 தான் ஞாபகம் இருக்கு. அப்படா, தப்பிச்சண்டா. நல்ல வேலைக்கு அதுவாச்சும் ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொன்னேன். கவலைப்படாதீங்க, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சொல்றேன். வேண்டாங்க, வேண்டமே வேண்டாம், இதோட இங்கேயே முடிச்சுக்கலாம். நீங்க அப்படிதான் சொல்லுவீங்கன்னு தெரியும். அடுத்த கதையில சொல்றேன், கேளுங்க. அதானே, வேண்டானா விடவா போறீங்க? சொல்லுங்க. ரோட்டில் இருக்கு மண்ணு, நீ தான் என் முறை பொண்ணு. இப்படி இந்த கவிதையை கேட்டுட்டு வாய் அடைச்சு போயிட்டீங்க தானே? ஈஸ்வரா, ஏயா இவனை ஏன் தலையில கோத்து விட்ட? ஹலோ. இருக்கேன், இன்னும் போய் சேரல, இன்னும் நேரம் இருக்கு. புரியல. அது ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. இதுக்கெல்லாம் மேல ஒன்று ஹைலைட்டா இருக்கு. ஐயோ சாமி, இதுவே போதும், இதுக்கு மேல தாங்காது பாடி. இருங்க, இன்னும் ஒண்ணு. சரி சொல்லுங்க. வெளியில பூக்கும் ரோஸு சூப்பரா இருக்கு உங்க ஃபேஸு. வர கோவத்துக்கு பண்ண இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே. என்னங்க என்ன வார்த்தை சொல்லி பாராட்டலான்னு யோசிக்கிறீங்க, அப்படிதானே? வாயில வருது,
வேண்டான்னு பார்க்குறேன். ஐயோ வாயில் வந்துட்டு நான் சொல்லிடணும், அப்படிலாம் அடக்கி வைக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் என் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர அளவுக்கு நான் கவிதை சொல்லியிருக்கேன், அப்படி தானே? இது கவிதை அப்படி தானே? ஏங்க கவிதை பிடிக்கலையா? இல்லை இல்லை, சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏங்க அப்போ இன்னொரு கவிதை தோணுது, அது சொல்லவா? எப்பா சாமி, முடியலை, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இந்த ஃபோனை மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஏங்க ஏங்க அட இரியா வரேன். இவன் ஏன் ஒரு படியாக உட்காந்துக்கிட்டு கிடக்கான்? ஆஸ்பத்திரிக்கும் கிளம்பல, ஃபோனையே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த போனில் அப்படி என்னதான் இருக்கும்? ஐயா ரகு, ஐயா இல்லை பைத்தியக்காரா. பாட்டி காது கேக்குது, அதுக்குன்னு ஒரே அடியா பைத்தியக்காரன் சொல்லிட்டு பத்தியா உன் பேரனை? அது எப்படி? ஐயா ரகு பைத்தியக்காரன். அப்ப நீ கூப்பிட்டு திரும்பலன்னா எனக்கு பைத்தியக்காரன் பட்டம் கட்டிடுவேன், அப்படிதானே? அது இல்லைம்ல, எவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டு கிடந்தேன். அதான் காது எதனா கூப்பிடலையான்னு சொல்லிட்டு பயத்தில் இப்படி கூப்பிட்டு பார்த்தேன், வேற எதுவுமே இல்லை. காது எதுவும் கேட்கலன்னா எதனா பொருளை கீழே போட்டு உடைக்கலாம், கை தட்டி கூட கூப்பிடலாம். அது என்னது பைத்தியக்காரன்னு சொல்லி கூப்பிடுறது? அது ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்களாம்ல, என்னன்னு தெரியுமா உனக்கு? சொல்லு. அது நீ தான் இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு, கேட்குறேன், சொல்லு, கேட்போம் எப்படி இருக்குன்னு நீ யோசிச்ச விதம். ஐயோ கண்டுபிடிச்சுனா பைபிள. சரி சொல்லுவோம், காசா பணமா. அது என்னன்னு தெரியுமால ரகு? இப்படி காது கேட்காம உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், இப்படி நம்ம திட்டி கூப்பிட்டோன்னா உடனே உங்களுக்கு காது கேட்டுருமா. தெரியுமா உனக்கு? இப்போ தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்களாம். இந்த போனுலலாம் வந்துச்சு, ரேஸ்மா தான் எனக்கே காமிச்சு கொடுத்தா. தெரியுமா உனக்கு? ரேஸ்மா உனக்கு ஃபோனில் காமிச்சு கொடுத்தா, இதை நான் நம்பணும், அப்படி தானே? அது எப்படி பாட்டி ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு ஆராய்ச்சியை பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன்? அங்கே அவன் சயின்டிஸ்ட்லாம் 10-15 வருஷம் ஆகுது ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு கண்டுபிடிச்சி ரிசல்ட் வர்றதுக்கு. வித்தின் செகண்டில் நீ கண்டுபிடிச்சி சொல்கிற பத்தியா? அங்கே நிற்கிற பட்டி நீ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வர வர. சரி சரி, பண்ணு. ஏம்ல ஒரு படியா உட்காந்துக்கிட்டு கிடக்கா? ஏதாச்சும் பிரச்சனையா உனக்கு? இப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியணும். அப்படி தெரியலன்னா உன் மண்டை இப்போ வெடிஞ்சிரும். அது எப்படியாச்சும் என் வாயில இருந்தாச்சும் வர வச்சிடணும்னு பார்க்குற. அதுக்கு தான் இப்படி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சாரி, நான் சொல்ல மாட்டேன், போதுமா? ஆமாம், இவன் பெரிய ஆளு, இவன் பிரச்சனையை சொல்லலைன்னா எங்களுக்கு தலை வெடிச்சிரும் பாரு. இங்கே பாரும்ல, எனக்கெல்லாம் உன் பிரச்சனை வேண்டாம். நீ சொன்னா உனக்கு தான் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும், அதனால தான் பாட்டி கேட்டேன். மற்றபடி பாட்டிக்கெலாம் உன் பிரச்சனையை தெரிஞ்சுக்கணுன்னு எந்த ஒரு எண்ணமும் இல்லைப்பா. பார்த்துருந்து தெரிஞ்சுக்கோ. நீ பாட்டிக்கிட்ட சொன்னா பாட்டி அதை சரி பண்ணுறதுக்கு எதனா ஒரு நல்ல உதவி செஞ்சு அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பேன். அதுக்காண்டி தான் கேட்கேன். பாட்டி என்ன உன் பிரச்சனையை சரி பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். என் பிரச்சனையை நானே சரி பண்ணிக்கிறேன். ஒரே வார்த்தையில் சொன்ன பத்தியா பாட்டி நீ? ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு நேற்று கேட்ட பாரு, அதுதான் என் பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன சொல்லு. என் பாட்டி இப்படி என்னை பார்த்து கேட்டாங்க, நான் என்ன பண்ணணும்? உங்களை போட்டு தள்ளிடவா? அட பாவி பையல, அதுக்குன்னு போட்டு தள்ளுற அளவுக்கா யோசிப்ப நீ? இன்னொரு வார்த்தை என்கிட்ட பேசுனேன்னு வச்சுக்கோ பாட்டி, அம்மாவை கூப்பிடுவேன். நீ காஃபி கேட்கறன்ட்டு கூப்பிடவா? அம்மா ஏலி சும்மா கிடம்ல, வந்துட போறா. நான் என் போக்குல அமைதியா இருக்கேன், நீ அமைதியாரு சொல்லிட்டேன். நல்லா ஜாலியா தானே இருப்ப, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தான் தெரியலன்னு கேட்கேன். யாரை நம்புறதுன்னே தெரியல, அதான் என் பிரச்சனை, போதுமா? இவன் என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. நான் என்ன ஒன்று சொல்றேனோன்னு யோசிக்கிறேன், அதானே? யோசிக்கலாம் தேவையில்ல, உன்னதான் சொல்றேன், போதுமா? அதான் என் பிரச்சனை. எல்லாரும் நல்லா நடிக்கிறீங்களே என்கிட்ட. பாட்டி நேற்று பேசினதையாமல இப்படி சண்டைக்கு நிற்கா. அது வேற விஷயம் ரகு, உனக்கு தெரிஞ்ச குவாகப்படுவேன்னு சொல்லிட்டு தான் பாட்டி மறைச்சேன். அதுக்காண்டி பாட்டிக்கிட்ட இப்படி குவாகப்படுறா. பாட்டி என்னைக்காச்சும் உங்ககிட்ட எந்த விஷயத்தாச்சும் மறைச்சிருக்கனா சொல்லி பாட்டிக்கு எந்த விஷயம் தெரிஞ்சாலும் நான் உனக்கு ஃபோன் பண்ணிடுவேன். இதில் என்னன்னா நீ பாட்டி விஷயத்தை மறைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி குவாகப்படுற. பாட்டி என்னைக்காச்சும் உங்ககிட்ட விஷயம் சொல்லாமல் மறைச்சிருக்கனா? பாட்டிக்கு எந்த விஷயம் ரகுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுன்னு எல்லா விஷயத்தையும் ரகு கிட்ட சொல்லுவேன். நீ என்னன்னா பாட்டி இப்படி பேசுறா? அதான் சொல்றேனே பாட்டி, ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா இருக்கு, பார்த்து நடந்துக்கோ. ஹலோ, யார் பேசுறது? கிழவி யாருன்னு கேட்குற? நான் பிரியா பேசுகிறேன். ஒரு நிமிஷம் ரகு பக்கத்தில் இருந்தால் நான் பேசுகிறேன்னு காமிச்சிக்க வேண்டாம். ஓ நீயா? ஆமாம் பக்கத்தில் தான் இருக்கான். லூசு கிழவி, பக்கத்தில் இருக்கான்னு இப்படி கத்தி சொல்கிறேன், அவனுக்கு காது கேட்காது. காதெல்லாம் கேட்காது முடி. அவன் வேற என்னமோ யோசனையில் உட்காந்துக்கிட்டு கிடக்கான். என் பேராண்டிக்கு என்னமோ பிரச்சனை போல. என் பேராண்டி என்கிட்ட சொல்லதான் மாட்டேங்கிறேன். என் பேராண்டி என் மேலே கோவமாக இருக்கான். நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. என் பேராண்டி இப்படி கோவப்பட்டதில் நெஞ்சே ஒரு படியாக வலிச்சுக்கிட்டு வருதம்மா. ஐயோ கடவுளே, அம்மா யாராச்சும் வந்து காப்பாத்துங்களேன். நடிப்பு திலகம் தான். பேசாம பட்டம் வேணா கொடுத்துடலாம் உனக்கு. 2 செகண்டுக்குள்ள எப்படி நடிக்கிற நீ? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன், உன்னை தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால தானே இப்படி நடிக்கிற நீ. ஆமாடி ஆமா. என்ன விஷயம் சொல்லி? யார் ஃபோன்ல?
கிளவி சொன்ன மண்டி உடச்சிருவோம் பார்த்துக்கோ. அது வேற யாரும் இல்லை, இது தெரிஞ்ச பிள்ளை தான். இங்கே மார்க்கெட்டுக்கு போகிறேன் அந்த பிள்ளை. நீ சொல்லுமா. அந்த பொண்ணுக்கிட்ட எதுக்கு என்ன பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உன்னை பற்றி சொல்லல, யார் பக்கத்தில் இருக்கா, உங்கள் கூட யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டா. அதான் என் பியாரண்டி தான் இருக்கேன், அவன் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான், ஆனால் இப்போ கோபமாக இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படி பட்டி இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது உன்னால மட்டும்? அந்த ஸ்பாட்ல அடிக்கிறியே. உன்கிட்ட நான் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும் போல. ஏய், முதல்ல விஷயத்த சொல்லி, என்ன விஷயத்துக்கு ஃபோன் பண்ணா? அங்க உன் பேரன் காதல் மன்னன் எப்படி இருக்கான்? சாலியா இருக்கானா இல்ல சோகமா இருக்கானா? ஆமாட்டி, சோகமாக தான் இருக்கான். உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அங்க அந்த காதல் புறா சோகமா இருக்கிறதுனா இங்கேயும் ஒரு காதல் புறா இருக்கிறது அல்லவா? இந்த காதல் புறாவும் சோகமா தான் இருக்கிறது. அதனால தான் 2 காதல் புறா தனித்தனியா இருக்கிறதுனால சோகத்தின் உச்சத்துல இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. எடி, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. காதல் புறாவா? எந்த காதல் புறா? பாட்டி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? வயசுக்கு தக்கன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. லூசு கிளவி மாட்டி விட்டுறாத. நீயாச்சும் டீசெண்டா திட்டுவான், என்ன அசிங்கமா திட்டுவான். அது ஒன்றும் இல்லை, இந்த லவ் பேர்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல, காதல் பண்ணுற புறா, அந்த புறா இருக்கான். அதான் ஒன்று எங்கேயோ பறந்து போயிட்டான், ஒன்று இருக்கு வேணுமான்னு கேட்கா. அதான் எந்த காதல் புறான்னு கேட்கேன்டா, வேற எதுவும் இல்லை. பேசுறதே சரியில்லை. அட போல பொசக்கட்டவனே, உன்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னமில்ல, உனக்கு என்னன்னு கேட்கேன். பாட்டி இங்க அணுவும் ராகவும் சண்டை போட்டுட்டாங்க. கிழவி நீ எதுவும் அவன்கிட்ட கேட்டுறாத சரியா? அவனை எப்படியாச்சும் இங்கே அனுப்பி விட்டுரு. அனு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பாவம். ஓ, நீ தான் இவங்க 2 பேருக்கும் தூது புறாவோ? அவன்கிட்ட என்னை மாட்டி விடாம விட மாட்டேன், அப்படிதானே? கூட வர இருக்கான், என்ன சண்டைன்னு கேட்க முடியாது. இவனை என்ன சொல்லி அனுப்ப? எடி, எப்படி அனுப்புறது? எப்படியாச்சும் அனுப்பி விடு பாட்டி. சரி சரி, ஃபானை வெய்யி. இப்போ தானே தெரியுது எதுக்கு ஆள் போனையே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அவகிட்ட இருந்து ஃபோன் வருமான்னு சொல்லிக்கிட்டு இவர் இந்த மூலையில், இவர்கிட்ட இருந்து ஃபோன் வருமானு அந்த அம்மா அந்த மூலையில். நல்ல கதை தான், 2 பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு. என் பேராண்டி இப்படிலாம் இருக்க மாட்டானே, என்ன பிரச்சனைனாலும் உடனே போய் பேசிடுவான். இந்த வாட்டி அப்படி என்ன பெரிய பிரச்சனையாக இருக்கும்? கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். உங்கள் 2 பேருக்குள்ளே இப்போ பிரச்சனைன்னு கேட்டால் உனக்கு யார் சொன்னதுன்னு கேட்பான். என்ன பண்ண? என்ன பண்ணுறது? சரி, ரேஸ்மாக்கு ஃபோனை பண்ணி பார்ப்போம், சும்மா பேசி பார்ப்போமா. ஐயா ரகு. சொல்லு பாட்டி. என்னையா பாட்டி கூப்பிட்ட உடனே ஊம்பிட்டுட்டா? இல்லைன்னா நீ வேற என்ன கூப்பிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பைத்தியக்காரன்னுவ, மிண்டலுன்னுவா, எதுக்கு சொல்லு. ஐயா, இந்த காதலை பற்றி நீ என்ன நினைக்கிற? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. இல்லை, இந்த காதல் வந்தாலே பில்லி சூனியம் யாவலி இதெல்லாம் வைக்க வேண்டான்னு நினைக்கிறேன். தனக்கு தானே வச்சுப்பாங்க போல இந்த காதலிக்கிறவங்க. நீ என்னையா நினைக்கிற? அப்படியா? அப்போ சரிதான். அவள் ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி ஆளு இவளை நினச்சிக்கிட்டு இங்கேனா உருகிட்டு கிடக்காது. அதுதான் என் மருமக சாப்பிடுன்னு சொல்லும் போதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தாரு போல. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். டேய், இதுக்கு மேலே நீ பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை சரியா? நீ வரம்போ, அவகிட்ட பேச வேண்டியது இருக்குது. நான் அவகிட்ட பேசணும். உங்ககிட்ட பேசணும்லாம் பேசி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே இந்த வீட்டில் அவளுக்கு இடம் கிடையாது. இந்த வீட்டில் இனிமேல் அவள் இருக்க மாட்டான். இது ஒன்றும் மாமியார் கொடுமைலாம் இல்லை. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழியிறதே என் கண்ணால் பார்க்க முடியாது. எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்களாம், கொஞ்ச நாள் உன் அம்மாக்காண்டி நான் இருக்கேன், நான் பணம் கொடுத்ததுக்கப்புறம் போயிடுவேன், அது இது ஆட்டுக்குட்டின்னு கதை சொல்லுவாங்களாம், அதுக்கப்புறம் பிரிஞ்சிருவாங்களாம். இந்த கதையை நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும் போல. அப்போ கல்யாணத்தை எடுத்து இத்தனை பேர் எதிர்த்து நடத்தினவ கேனை பைத்தியக்காரி, அப்படிதானே? ஊர் ஃபுல்லாக ஏற்கனவே எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ புதுசாக எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்ட வேண்டாம். ஓரம் போன்னு சொன்னேன். அம்மா நீ கோவத்தில் அவகிட்ட பேசாதம்மா. அவன் நான் சொல்லிதான் சொல்லலை. நீ அது வந்து அது இல்லை, பின்னாடி போன்னு சொன்னேன். நீ ஏன் பழுத்துட்டு இருக்க? நான் பேசிக்கிறேன், நீ அழுகாதன்னு சொல்கிறேன்ல, அழுகாத. ஆமாம், பண்ண காரியத்துக்கு அழுக மாட்டாங்க, தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க, திட்ட மாட்டாங்க, அப்படிதானே? அம்மா ப்ளீஸ்மா, அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவள் அந்த நேரத்தில் இப்படி பேசுனதில் எனக்கு கோவத்தில் அவகிட்ட அப்படி பேசினதான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காண்டி நீ அவளையே மொத்த காரணமாக சொல்லி பேசாதம்மா. அவள் எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? அவள் அதெல்லாம் போக வேண்டாம். நாங்கள் 2 பேரும் அது விட்டுறேம்மா. ஏம்மா, அது நாங்கள் பார்த்துக்குறோம்மா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்போ இன்னைக்கு விட்டுன்றவ, நாளைக்கு விரட்டி விடணும் அப்படிம்ப, அதுக்கப்புறமா அது எதனா பிரச்சனையில் வந்து முடியும். இது சரிப்பட்டு வராது. எடுத்து நடத்தினவங்க தான் அதுக்கு பொறுப்பு. நான் தாமலே முன்னாடி நின்று எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். அவள் அம்மாக்காரியை அன்னைக்கே கூப்பிட்டுருக்கணும். இங்கே பாருமா, மரியாதையாக உன் அம்மாக்காரிக்கு ஃபோனை பண்ணி உன் பக்கத்துலேருந்து பேசுறதுக்கு இன்னைக்கு ராத்திரிக்கு ஒருத்தவங்களை இங்கே வர சொல்கிறான். உன் பக்கத்தில் இருக்க நியாயத்தை நீ சொல்லி, நீ பண்ண அநியாயத்தையும் இவன் பண்ண அநியாயத்தையும் நான் எடுத்து சொல்கிறேன். எனக்கு யார் நியாயம் சொல்கிறாங்கன்னு நான் இன்னைக்கு பார்த்தாகணும். புரிஞ்சுச்சா? அம்மா, நீ பண்ணது மட்டும் சரின்னு ஆயிராது.
கூட்டிக்கிட்டு வருவானா, தாலி கட்டுவானா, ஆனால் பேச மாட்டானா, பழக மாட்டானா, அவ கூட சேர்ந்து வாழ மாட்டானா, விரட்டி விடுவானா. ஆளை பாரு ஆளை, எல்லாம் என் தலை எழுத்து. வளர்த்துருக்க வளர்ப்பு அந்த மாதிரி இருக்கு. என் வளர்ப்பு தானே, நானே செருப்பு கழட்டி நச்சு 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 நச்சுன்னு அடிச்சுக்கணும். என்னத்த சொல்கிறது. அப்புறம் அன்னைக்கு கல்யாணத்தில் கழுத்து எடுத்து போட்ட கோழி மாதிரி ஒருத்தன் குதிச்சுக்கிட்டு கிடந்தானே, நான் தான் அண்ணே நொன்னேன்னுக்கிட்டு அவனும் இங்கே வந்து ஆகணும். ஃபோனை பண்ணி வர சொல்கிறா. புரிஞ்சிச்சா உனக்கு? என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் எல்லாரையும் வர சொல்லிக்கிட்டு இருக்க நீ? அதான் சொன்னமில்ல, இவளை வீட்டை விட்டு அனுப்ப போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் அம்மா கறி வந்த உடனே இதான் நடந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து வாழலை, 2 பேரும் பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் மேலே விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. உங்கள் பிள்ளையை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, உங்கள் பிள்ளையை பத்திரமா நான் ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லி அவன் அம்மா கேர்கிட்ட சொல்லணும். நாளைக்கு அண்ணன் ஆட்டுக்குட்டின்னு வந்து ஒருத்தங்க வந்து நிற்கக்கூடாதுல்ல, அவன் தான் மொத்தத்தையும் எடுத்து பண்ணியிருக்கேன்னு சொல்லுவான் வந்து. அதனால் அவனையும் வர சொல்லி 2 பேர் பஞ்சாயத்து நான் இன்னைக்கு ராத்திரி முடிச்சுட்டு நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். புரிஞ்சிச்சா உனக்கு? அம்மா என்னம்மா அது அது வந்து நான் சதன் சொல்லிட்டேன். அழுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. எத்தனை வாட்டி உங்ககிட்ட கேட்டேன் வந்து, 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கீங்களா, சந்தோஷமாக வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டிங்களா? ஒரு மாமியார் எப்படி தான் மருமகிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் தயங்கி உங்ககிட்ட எப்படியெல்லாம் கேட்டிருப்போம்மா. உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல. நீ சொல்லியிருக்கலாம்ல கொஞ்சமாச்சும். இந்த மாதிரி 2 பேருக்குள்ளே பிரச்சனை போகுது, நான் இந்த வார்த்தையை விட்டுட்டேன், அவர் அதையே பிடிச்சி வச்சுக்கிட்டு தொங்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, நீங்கள் எடுத்து சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லியிருக்கலாமா வேண்டாமா என்கிட்ட? அப்போ உன் மனசுலேயே இவன் வேண்டான்னு முடிவில் தான் இருந்திருக்கா. அழுதுகிட்டு இப்போ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியோ நாடகம். உன் அம்மா கரைக்கு ஃபோனை பண்ணி இப்போமே வர சொல்கிறா. இல்லைன்னு வச்சுக்கோ, போலீஸுக்கு ஃபோனை பண்ணிடுவேன். போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவியா? என்னம்மா வளரிட்டு இருக்க? போலீஸுக்கு ஃபோன் பண்ண நான் தான் உள்ளே போகணும். போ அப்போ மச்சும் புத்தி வருதான்னு பாரு. இங்கே பாரு, நீ அந்த அண்ணன் நொன்னா பாரு, அவனுக்கு ஃபோனை பண்ணி வர சொல்கிறா. நீ உன் அம்மா கறிக்கு ஃபோனை பண்ணி உன் பக்கத்துல இருந்து பேசுறதுக்கு ஒருத்தி இங்கே வர சொல்கிறா. புரிஞ்சிச்சா உனக்கு? சரி போனி, சும்மா சொன்னதையும் சொல்லிக்கிட்டு இருக்காத. அவள் அழுதுகிட்டு இருக்கல, போமா. 1/2 மணி நேரம் தான் டைமு. 2 பேரும் ஃபோனை பண்ணி வர சொல்கிறீங்க. பயப்படாத, எந்த பிரச்சனையும் வராது சரியா? உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அழுகாத, கண்ணத்தோட. நான் போய் ரகுக்கிட்ட ஃபோன் பேசிட்டு வரேன். ஏன் ஆதி, இந்த நேரத்தில் கூட நான் இருக்கேன், நீ அழுகாதன்னு சொல்ல மாட்டேன்ல? என் மேலே அவ்வளோ கோவமா உனக்கு? எனக்கு புரியவே மாட்டேங்குது ஆதி. நீ ஏன்டா என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்க? உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன் ஆதி. அது உன் கூட நான் இருந்தா அது உனக்கு கஷ்டமாக இருக்குன்னா அதை கூட நான் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன். உனக்கு என் கூட வாழ உண்மையாக பிடிக்கலையான்னு எனக்கு இன்றைக்கி காரணம் தெரிஞ்சாகணும். 2ல் ஒரு முடிவு. என் கூட நீ இருக்க இல்லை, அவ்வளோதான். இன்னைக்கு 2ல் ஒரு முடிவு தெரியாமல் உங்கள் அம்மாவே விட்டாலும் நான் விடுற மாதிரி தெரியல. நான் எனக்கு விட மாட்டேன். எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். உங்கள் அம்மா பேசுகிறது கரெக்டு தான்.